ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், முந்தைய தேர்வு நாட்கள் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவித்தல், அதாவது மோட்டிவேஷன் சார்ந்து முந்தைய தேர்வுகளில் வந்த அந்த வினாக்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுவும் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் தனக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்களுடன் கலந்து ஆலோசித்து தீர்மானங்கள் எடுக்கும் தலைமை பண்பு டேஷ். ஸோ ஒருத்தர் தலைமை பண்புல இருக்காரு, அவங்க கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களாக கூட கலந்து ஆலோசித்து ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாரு அப்படின்னா அது எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா பங்களிப்பு. ஸோ எல்லாரோட பங்களிப்பும் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டாரு. ஸோ பங்களிப்பு முறை வந்து எடுக்கிறாரு. ஒரு குழுவை மற்றொரு குழு தோற்கடித்ததன் மூலம் அடுக்கமைவு உருவாக்கும் என சொன்னவர். ஒரு குழுவை இன்னொரு குழு வந்து தோற்கடிக்கிறாங்க அப்படின்னா அங்கே என்ன உருவாகும்? ஒரு அடுக்கமைவு உருவாகும் சொன்னவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்சோவிஸ். யாருங்க? கும்சோவிஸ் அப்படின்றவர் தான் வந்து இதை சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்து, ஐக்கியூவின் நிலைமாறா தன்மையை எந்த வாக்கியம் ஆதரிக்கிறது? ஸோ ஐக்கியூவோட நிலைமாறாத தன்மையை வந்து எது ஆதரிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கால வயதோடு மனவயதும் அதிகரிக்கும். ஸோ கால வயது அதிகரிக்க அவங்களோட மனவயதும் அதிகரிக்கும் அப்படின்றதான் வந்து அந்த ஐக்கியூவோட நிலைமாறா தன்மையை வந்து ஆதரிக்கக்கூடியதாக இருக்கு. மாஸ்லோவின் தேவைகள் கோட்பாட்டில் சுயமரியாதை என்ற உட்கூறு பங்கு வகிப்பது எது? ஸோ மாஸ்லோவோட தேவைகள் கோட்பாடு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ மாஸ்லோவோட அந்த தேவைகள் வந்து 7 படிநிலையாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். முதல்ல வந்து 5 தான் சொல்லியிருப்பாரு. அப்புறம் ரூட் அப்படின்றவர் தான் வந்து அது 7ஆக மாற்றி அமைச்சிருப்பார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதில் சுயமதிப்பு தேவைகள் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து பார்த்தோம் எது இருக்குது? இந்த சுயமரியாதை வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ சுயமதிப்பு தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவைகள் இருக்கும். அப்படின்னா தன்மதிப்பு தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுயமரியாதை வந்து உட்கூறாக இருக்கும். அடுத்து, அடைவு ஊக்கி கோட்பாட்டினை கொடுத்தவர் யார்? ஸோ அடைவு ஊக்கி அப்படின்ற கோட்பாட்டை வந்து யார் தரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்லாண்ட். ஓகேங்களா? ஸோ மெக்லாண்ட் அப்படின்றவர் தான் வந்து அடைவு ஊக்கி அப்படின்ற கோட்பாட்டை வந்து வெளிப்படுத்துறாரு. ஊக்குவித்தல் என்ற வார்த்தை பெறப்பட்ட மொழி. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. 2-3 முறை கேட்டிருப்பாங்க. ஊக்குவித்தல் அப்படின்ற மொழி வந்து எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா இது வந்து லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஊக்குவித்தல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லத்தீன் மொழி சொல். இது நம்மளுக்கு வந்து நான் உங்களுக்கு வீடியோவிலே சிலபஸ்லேயே இதை நான் கொடுத்துருப்பேன். நம்மளோட டைப்பிங் மெட்டீரியலே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ அது ஒரு மோட்டம் அப்படின்ற மூவர் அப்படின்ற ஒரு லத்தீன் மொழி சொல்லியிருந்தால் வந்து உருவாக்கப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துருப்போம். பரிசுகள் மற்றும் தண்டனைகள் என்பது, ஸோ பரிசுகள் மற்றும் தண்டனைகள் கொடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புற ஊக்கிகள். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? வெளிப்புறமாக இருந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்து வந்து அதை முன்னேற்ற வைக்கிறோம். அதனால் இது எல்லாமே எதில் வரக்கூடியது அப்படின்னா புற ஊக்கிகளில் வரக்கூடியது. அடுத்த 8வது கேள்வி. சிறு வயதிலிருந்தே டேஷ் என்பது நல்ல உணர்வுக்கும் சுயமரியாதைக்கும் ஒரு ஆதாரமாகும். ஸோ சிறு வயதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து ஒரு உணர்வுக்கும் சுயமரியாதைக்கும் ஒரு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னா சாதாரண உணர்வு. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சிறு வயதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண உணர்வு அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உணர்வுக்கும் சுயமரியாதைக்கும் வந்து ஒரு ஆதாரமாக வந்து காணப்படக்கூடியதாக வந்து இருக்கும். தன்னிறைவு தேவைகளின் முக்கியமான அம்சங்களில் ஒன்று விடுதலை. ஸோ எதிலிருந்து விடுதலை அடையத்தான் வந்து தன்னிறைவு தேவை. ஸோ தன்னிறைவு தேவையை வந்து பார்த்தீங்கன்னா எதில் பார்த்துருப்போம்? அந்த மாஸ்லோவோட தேவை படிநிலை கோட்பாட்டில் வந்து சொல்லியிருப்பாரு. தன்னிறைவு தேவை அப்படின்ற ஒரு வேர்டு வந்து அதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த கலாச்சாரம் மற்றும் சுய கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலை அடைதல் அப்படின்னு அந்த கூம்பிலே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா? கலாச்சாரம் மற்றும் இந்த சுய கட்டுப்பாட்டுகளிலிருந்து வெளிவரத்தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னிறைவு தேவை. டேஷ் என்பவர் தாண்டக்கின் விளைவு விதியிலிருந்து உந்த குறைப்பு கோட்பாட்டினை உருவாக்கினார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. உந்த குறைப்பு கோட்பாடு சிசி ஹால். ஓகேங்களா? ஸோ ஹாலில் உந்தத்தை குறைச்சி வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எதுலேருந்து உருவாக்கியிருப்பாரு? தாண்டை கூட 3 கோட்பாடு வந்திருக்கும். ஆயுத விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. அந்த விளைவு விதியிலிருந்து தான் எதை உருவாக்குறாரு? உந்த குறைப்பு கோட்பாட்டை சிசி ஹால் வந்து என்ன பண்றாரு? உருவாக்குறாரு. அடைவு ஊக்கம் என்பது பல்வேறு பரிமாணங்களை உள்ளடக்கியது. ஸோ அடைவு ஊக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பரிமாணங்களை உள்ளடக்கியது அப்படின்னா அறிவாற்றல், உந்தம், தொடர்புடைய அல்லது இணை உந்தம், ஈகோ உருவாக்க உந்தம். ஸோ இந்த விஷய பரிமாணங்களை கொண்டது தான் அறிவாற்றல் உந்தம், இணை உந்தம், ஈகோ உருவாக்க உந்தம் அப்படின்ற இந்த உந்த இதுவில் வந்து தொடர்புடையது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடைவூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஊக்கம் என்ற சொல் மூவர் அல்லது மோட்டம் என்ற
டேஷ் மொழி சொல்லிலிருந்து வந்ததாகும். இதன் பொருள் நகர்தல். மேலே தான் சொன்னேன், இது வந்து லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்தது. இதன் பொருள் அசைவு அல்லது நகர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, மெக்டோகல் டேஷ் அடிப்படை உள்ளுணர்வுகளை கண்டுபிடித்தார். ஓகேங்களா, இது வந்து டிரான்ஸ்லேட்டர்ல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற போல இருக்கும். இதே நீங்க இயல்புக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க ஈஸியா எடுத்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ மெக்டோகல் வந்து பார்த்தீங்கன்னா 14 இயல்புக்கங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, கண்டுபிடிச்சிருப்பாரு. சாதனை உந்துதல் கோட்பாடு டேஷ் மற்றும் அவசர சகாக்களால் டேஷ் மற்றும் அவரது சகாக்களால் 1951 உருவாக்கப்பட்டது. ஸோ சாதனை உந்துதல் கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாடை வந்து பார்த்தீங்கன்னா மெக்லவுண்ட் யாருங்க, மெக்லவுண்ட் அப்படின்றவரும் அவருடைய சகாக்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கி இருப்பாங்க. சாதனை உந்துதல் கோட்பாடு அப்படின்ற கோட்பாடு மெக்லாண்ட் மற்றும் அவரது சகாக்கள். உயிரியர் நோக்கங்கள் டேஷ் போன்ற கரிம தேவைகள் இருந்து உருவாகின்றன. உயிரியர் நோக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுல இருந்து உருவாகுதுன்னா பசி, தாகம் மற்றும் பாலியல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரியோட முக்கியமான ஒரு தேவைகளா இருக்கும். இதுல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிரியோட நோக்கங்கள் எல்லாமே வந்து உருவாக்கக்கூடியதா இருக்கும். வகுப்பு தலைவராக வேண்டும் என்னும் இலக்கை அடையும் போது அசோக் தன்னுடைய எந்த தேவையை பூர்த்தி செய்கிறான். ஸோ அசோக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் லீடர் ஆகணும்னு நினைக்கிறான். அப்போ அவனுடைய எந்த தேவை வந்து பூர்த்தி அடையுது அப்படின்னா அடைவு தேவை. அவன் அடையணும்னு நினைச்சதை வந்து அடையறான். அது அடைவு தேவையை வந்து பூர்த்தி அடைகிறது. டேஷ் வலுவூட்டிகள் தண்டனை என்ற கருத்தியலில் இருந்து முற்றிலுமாக மாறுபடுகிறது. தண்டனை போல் அல்லாமல் இவைகள் தப்பிக்கும் துலங்களை பலப்படுத்தும் விதமாகவும் மேலும் விரும்பத்தகா துலங்களை தடை செய்யா விதமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ எது அப்படின்னா எதிர்மறை வலுவூட்டிகள். இதை எங்க போட்டு படிச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். எதிர்மறை வலுவூட்டிகள் தண்டனை என்ற கருத்திலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறது. ஸோ தண்டனையிலிருந்து வேறுபடக்கூடியதா இருக்கு. தண்டனை போல் அல்லாமல் இவை தப்பிக்கும் துலங்களை பலப்படுத்தும் விதமாகவும் மேலும் விரும்பத்தகா துலங்களை தடை செய்யா, எது நம்மளுக்கு விருப்பம் இல்லாத துலங்களா இருக்குதோ அதை தடை செய்யக்கூடிய வேலையை தான் எது செய்யறாங்கன்னா இந்த எதிர்மறை வலுவூட்டிகள் வந்து செய்யுது. இந்த வலுவூட்டல் அட்டவணையில் ஒரு குறிப்பிட்ட கால வீச்சிற்கு பிறகு உயிரியானது துலங்களை ஏற்படுத்துவதற்கான வெகுமதியை அடையும். ஸோ எதுலனா நிலையான இடைவெளி வலுவூட்டல். ஓகேங்களா, ஸோ நிலையான இடைவெளி வலுவூட்டல் அப்படின்ற ஒரு அட்டவணையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெகுமதி, அதாவது அந்த துலங்களை ஏற்படுத்தியதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும், அதுக்கான வெகுமதியை வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லுது நிலையான இடைவெளி வலுவூட்டல். மெக்டூகல் என்பவர் டேஷ் கோட்பாட்டினை தொடங்கி வைத்தார். உள்ளுணர்வு கோட்பாடு, அதாவது இயல்புக்கங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் உள்ளுணர்வு கோட்பாடு. மொத்தம் 14 வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே கைஸ், ஸோ நம்ம இதில் கேட்கப்பட்டது கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஓகேங்களா, இதுக்கான PDF வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இன்னைக்கு ஈவினிங்கே அப்லோட் பண்ணால் உங்களால் எழுத முடியுமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னைக்கு ஈவினிங்கே வந்து அப்லோட் பண்ணிடுறேன். சைக்காலஜி அண்ட் ஜிகே இது மட்டும் வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆனால் படிச்சுட்டு இருப்பீங்க, நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இதுக்கு ரிவிஷன் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக மேஜர் ரிவிஷன் பண்ணுற போல கூட பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.